இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சாகோஸ் தீவுகள் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்தன. இந்த தீவுகளை இப்போது மொரீஷியஸ் நாட்டின் வசம் பிரிட்டன் ஒப்படைத்துவிட்டது. பிரிட்டனின் இந்த முடிவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விளாசியுள்ளார். இந்தியாவின் காலடியில் இருக்கும் இந்த சாகோஸ் தீவுகளில் அப்படி என்ன இருக்கிறது? ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? பிரிட்டன் எதற்காக இந்த தீவுகளை மொரீஷியஸிடம் கொடுத்தது? இதனால் அமெரிக்காவுக்கு என்ன இழப்பு? கிரீன்லாந்துக்கும் சாகோஸ் தீவுகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்கலாம். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் கிரீன்லாந்து என்ற தன்னாட்சி உரிமை பெற்ற தீவு நாடு இருக்கிறது. இதை ரஷ்யாவும் சீனாவும் கட்டுப்பாட்டில் எடுத்துவிடும். எனவே கிரீன்லாந்தை அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதை ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. அமெரிக்கா ஐரோப்பா இடையே கடும் மோதல் போக்கு துவங்கியிருக்கிறது. இப்படியொரு சூழலில்தான் சாகோஸ் தீவு விவகாரத்தை கிளறியிருக்கிறார் டிரம்ப். சாகோஸ் தீவு உரிமையை பிரிட்டன் விட்டுக் கொடுப்பது முட்டாள்தனமான செயல் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். நம் நேட்டோ கூட்டாளியான பிரிட்டன் முக்கியமான அமெரிக்க ராணுவ தளம் அமைந்திருக்கும் டியாகோ கார்சிகா தீவை எந்த காரணமும் இல்லாமல் மொரீஷியஸ் நாட்டிடம் கொடுக்க திட்டமிட்டுள்ளது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிலப்பரப்பை விட்டுக் கொடுப்பது முட்டாள்தனம். பிரிட்டனின் இந்த பலவீனமான காரியத்தை சீனாவும் ரஷ்யாவும் உற்று கவனித்திருக்கும். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா இப்போது வீரியமடைந்துள்ளது. ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் பலவீனம் அடைந்துவிட்டன. கிரீன்லாந்தை எதற்காக அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்று நான் சொல்வதற்கு முக்கிய காரணமும் இதுதான். ஐரோப்பிய நாடுகள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். டிரம்ப் எதற்காக இப்படி கொந்தளிக்கிறார் என்று இனி பார்க்கலாம். சாகோஸ் என்பது தீவுகளின் கூட்டம். இங்கு 7 பவள தீவுகள் உட்பட 600க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றன. அதில் டியாகோ கார்சிகா தீவும் ஒன்று. சாகோஸ் தீவு கூட்டம் இந்தியாவின் காலடியிலிருந்து நேரே தெற்கு திசையில் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோனேஷியாவிற்கு நடுவில் அமைந்துள்ளது. நம் கன்னியாகுமரியிலிருந்து 1600 கிலோமீட்டர் தூரத்திலும் மாலத்தீவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தீவு கூட்டம் அமைந்துள்ளது. அடிப்படையில் இது மொரீஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவுகள். இந்தியா உள்ளிட்ட ஆசிய பகுதிகளை பிரிட்டன் கைப்பற்றிய போது மொரீஷியஸ் நாடு அதன் காலனி ஆதிக்கத்துக்கு போனது. 1968ஆம் ஆண்டில் மொரீஷியஸ் சுதந்திரம் பெற்றது. இருப்பினும் சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸ் வசம் பிரிட்டன் ஒப்படைக்கவில்லை. அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டது. அந்த பகுதிக்கு பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பகுதி என்று பெயர் சூட்டியது. அன்று முதல் பிரிட்டன் நாட்டின் ஒரு அதிகாரப்பூர்வமான பகுதியாக சாகோஸ் தீவு கூட்டம் இருந்து வந்தது. சீனாவின் எழுச்சியை தடுக்கவும் இந்திய பெருங்கடலில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் சாகோஸ் தீவின் முக்கிய பகுதியாக இருந்த டியாகோ கார்சிகா தீவில் ராணுவ தளம் அமைக்க பிரிட்டன் முடிவு செய்தது. இதற்காக பூர்வகுடி மக்களாக திகழ்ந்த சாகோசியர்கள் அல்லது இலோயிஸ் என்று அழைக்கப்பட்ட மக்களை சாகோஸ் தீவுகளிலிருந்து பிரிட்டன் வெளியேற்றியது. அங்கிருந்த 4000 மக்களும் மொத்தமாக வெளியேற்றப்பட்டனர். சர்வதேச அளவில் இது பெரிய மனித உரிமை மீறலாக பார்க்கப்பட்டது. அதையும் மீறி பூர்வகுடி மக்களை பிரிட்டன் வெளியேற்றியது. பின்னர் அமெரிக்காவுடன் சேர்ந்து டியாகோ கார்சிகா தீவில் பிரம்மாண்டமான ராணுவ தளம் அமைத்தனர். போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், சரக்கு கப்பல்களை கையாளும் வகையில் இந்த கடற்படை தளம் நிறுவப்பட்டது. உலகின் பல இடங்களில் ராணுவ தளங்களை நிறுவியிருக்கும் அமெரிக்காவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் ஒரே தளம் இதுதான். எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்த நேரத்தில் 2024ஆம் ஆண்டில் சாகோஸ் தீவுகளை மீண்டும் மொரீஷியஸ் நாட்டிடமே ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்புக்கொண்டது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்டது. அதன்படி சாகோஸ் தீவுகள் மொரீஷியஸ் கைக்கு திரும்பின. இருப்பினும் டியாகோ கார்சிகா தீவில் ராணுவ தளம் செயல்படுவதால் அதை மட்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள பிரிட்டன் முடிவு செய்தது.
அந்த தீவை மொரீஷியஸ் நாட்டிடமிருந்து 99 ஆண்டுகள் குத்தகைக்கு பெறுவது போல் இன்னொரு ஒப்பந்தம் தயாரானது. இந்த ஒப்பந்தத்தை மேலும் 40 ஆண்டுக்கு நீட்டிக்கும் வசதியும் உண்டு. குத்தகை பணமாக ஆண்டுதோறும் $136 மில்லியன் மொரீஷியஸுக்கு பிரிட்டன் வழங்க வேண்டும். இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 1235 கோடி ரூபாய். இதுதான் அந்த ஒப்பந்தம். டியாகோ கார்சியா தீவில் இருக்கும் கூட்டு ராணுவ தளம் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கிருந்து பல நாடுகள் மீது அமெரிக்கா குண்டு போட்டு இருக்கிறது. 2001ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராகவும் அல் கொய்தா பயங்கரவாதிகள் இலக்குகளை தாக்கவும் இந்த தளத்தை தான் அமெரிக்கா பயன்படுத்தியது. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகள் இலக்குகளை இங்கிருந்துதான் அமெரிக்க படைகள் குண்டு வீசி தகர்த்தன. காசாவில் போர் பாதித்த மக்களுக்கு இதே டியாகோ கார்சியா தீவிலிருந்துதான் அமெரிக்கா மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்தது. மொரீஷியஸுடன் முக்கிய வர்த்தக உறவை இந்த தீவு மூலம் மேம்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேல் சமீபத்தில் ஈரானுடன் ஏற்பட்ட மோதலின் போது இந்த ராணுவ தளத்திலிருந்துதான் ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டம் தீட்டியது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை தாரை வார்த்து விட்டதாக நீலி கண்ணீர் வடிக்கிறார். உண்மையில் ட்ரம்ப் கோபம் டியாகோ கார்சியா அல்ல, கிரீன்லாந்து தான் அவருக்கு பிரச்சனை. அதாவது சாகோஸ் தீவுகளை மொத்தமாக மொரீஷியஸிடம் பிரிட்டன் திரும்ப ஒப்படைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஓடிவிட்டன. தீவு கூட்டங்களில் ஒன்றான டியாகோ கார்சியா தீவை பிரிட்டன் குத்தகைக்கு எடுத்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகி 8 மாதம் ஆகிவிட்டது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரிந்துதான் நடந்தது. ஒப்பந்தம் கையெழுத்தான தருணத்தில் கூட பிரிட்டனை அமெரிக்கா வெகுவாக புகழ்ந்தது. மொரீஷியஸ் பகுதிகளை அந்த நாட்டிடமே ஒப்படைக்கும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தத்தை வரவேற்கிறோம் என்று அமெரிக்கா பாராட்டியது. இந்த மகத்தான சாதனைக்கு ட்ரம்ப் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோவும் கூறியிருந்தார். கெய்ர் ஸ்டார்மர் அமெரிக்கா சென்றிருந்த போது கூட இந்த விவகாரம் பற்றி இரு தலைவர்களும் பேசியிருந்தனர். அப்போது டியாகோ கார்சியா தீவை நீண்ட காலத்திற்கு குத்தகைக்கு எடுக்கும் முடிவு சக்தி வாய்ந்தது என்று ட்ரம்ப் பாராட்டினார். எந்த இடத்திலும் சாகோஸ் ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு காட்டவில்லை, முழுக்க முழுக்க வரவேற்றார். ஆனால் 8 மாதம் கழித்து இப்போது உள்ளூர் அரசியல்வாதிகள் போல அப்படியே மாற்றி பேசுகிறது ட்ரம்பின் நாக்கு. காரணம், கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது முடிவை நியாயப்படுத்துவதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை பிரிட்டன் மீது சுமத்துகிறார். அதாவது ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டில் இருந்த சாகோஸ் தீவுகளை இப்படி திடுதிப்பென தாரை பார்த்து விட்டது. இப்படிதான் ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரீன்லாந்து தீவையும் ஒரு நாள் ரஷ்யா அல்லது சீனாவிடம் கொடுத்து விடுவார்கள். ஐரோப்பிய நாடுகள் பலவீனமாக இருக்கின்றனர், ஆனால் அமெரிக்கா பலமான நாடு. எங்கள் கட்டுப்பாட்டில் கிரீன்லாந்து இருந்தால் அதை யாரும் அபகரிக்க முடியாது. ஆர்டிக் பகுதியில் ரஷ்யாவோ சீனாவோ எந்த காலத்திலும் வாலாட்ட முடியாது என்று இதன் மூலம் சொல்ல வருகிறார் ட்ரம்ப். இதற்காகத்தான் டியாகோ கார்சியா தீவு விவகாரத்தை இப்போது கிளறியிருக்கிறார். கிரீன்லாந்துக்காக இன்னும் எதையெல்லாம் கிளறப் போகிறாரோ